ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 4 தக்காளி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி அது கூட ஒரு 5 கருவேப்பிலை அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாய்க்கையில் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இதான் அந்த குறளோட அர்த்தம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி அது கூட பட்டை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பட்டை, அந்த லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அந்த லவங்கமும் பட்டையும் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம ஏற்கனவே ரெடியாக கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெங்காயமும் கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ரெடி பண்ணி நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு இருக்கிற இந்த வெங்காயத்தை இன்னும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் நல்லா வதந்து வரணும். நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கலாம். வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கணும்னா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும். அந்த வெங்காயத்தோடு வதக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3த்தையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்குவோம். அந்த எண்ணெயில் ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு நல்லா வெளியில் வரும். அந்த ஸ்மெல்லு அந்த எண்ணெயில் வதங்கும்போது தான் அது நல்லா இன்னும் அதிகமாக ஸ்மெல்லு இருக்கும். அதுக்காக நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா நம்ம வதக்க அது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து அதிலே நல்லா வதங்கும். வதங்கிறது மாத்திரம்ல உருளைக்கிழங்கு அதனோட வெந்துடும். ஒரு பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே வெந்துடும். நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அந்த தண்ணி எல்லாம் வற்றி போகிற அளவுக்கு நம்ம அந்த தக்காளியும் சேர்த்து அதில் நம்ம இன்னும் நல்லா வதக்கலாம். கீழே அடி எதுவும் பிடிக்காமல் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அப்படியே விட்டோம்னா அந்த அடி மாதிரி பிடிச்சிடும். அதுக்காக நல்லா கலருவோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து அதில் வதக்கி கொண்டே இருக்குங்க. கொஞ்சம் வதங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் சேர்ந்து அந்த மஞ்சத்தூள் கலரும் தக்காளி கலரும் சேர்ந்து இந்த கலர் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அந்த தூளும் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலேயே அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 1 கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்தா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு அந்த சிக்கனும் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து அப்படியே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த நம்ம போட்டிருக்க அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. 4 பக்கமும் நல்லா சுற்றி எல்லாத்தையும் நம்ம நல்லா அதை கலரி விட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டிருக்க மசாலா சிக்கனில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆகி நல்லா அந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அது வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வேகணும். நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கும் அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். அந்த தண்ணியை விட்டுட்டு, ஏன்னா சிக்கன்லேயும் நிறைய தண்ணி விடும். நம்ம குழம்பு குழம்புனா பரவாயில்ல, அது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம கிரேவி செய்ய போகிறோம்.
அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கம்மியாக வச்சா தான் கரெக்டாக அந்த பதம் வரும். இல்லைனா அந்த கிரேவி பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், நான் தண்ணியை கம்மியாக ஒரு சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வேகணும், நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும் போது சிக்கனும் சேர்ந்து வெந்துடும். நம்ம ஏற்கனவே போட்டு அந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த எண்ணெயில் பாதி வெந்திருக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா முழுமையாக வெந்துடும். இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் வெந்து சரியான அளவுக்கு வரும். பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம அதை இன்னும் கூட நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி எல்லாமே இதுவாகிட்டு அந்த கிரேவி வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். கரெக்டான அந்த பக்குவத்தில் அந்த கிரேவியும் நமக்கு வரும். பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக ஆகட்டும். இப்போ நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் ஏதோ ரசம் சாம்பார் அதை மாதிரி வச்சு கிரேவி தொட்டு சாப்பிட்ற மாதிரினா இன்னும் கூட நம்ம தண்ணி நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்குச்சுன்னா இன்னும் நல்லா இதுவாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா கரெக்டான அளவுக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சரியாக பிரிஞ்சு வந்து கரெக்டாக நிற்கிது பாருங்கள். அந்த சிக்கன் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப். நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்கும்போது இதே மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.